அனைவருக்கும் வணக்கம். 7ஆம் வகுப்பு கணக்கு 3ஆம் பருவம் இயல் 3 இயற்கணிதம் பாடத்தலைப்பில் எடுத்துக்காட்டு 16வது கணக்கிற்கான விடையினை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வெல்கம் டு மணி மேத் போர்டு. வரைபடம் மூலம் தீர்க்க அப்படின்னாவே என் கூட தான் வரையணும். அசமன்பாடு படிச்சுக்கலாம். 6y - 5 ≤ 2x + 7 என்பது முழுக்கள் ஆகும். இதில் மாறி ஒய்ன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ தீர்வுகள் முழுக்களாக இருக்கும். முழுக்கள் அப்படின்னா இன்டிஜர்ஸ் தான். மிகை எண்கள், பூஜ்ஜியம், குறை எண்கள், இந்த மூன்றும் சேர்ந்தது தான் முழுக்கள். முதல்ல அசமன்பாட்டை எடுத்து எழுதிக்கலாம். முன்னாடி கணக்கில் இந்த குறியீட்டிற்கு வலது அல்லது இடது புறத்தில் தான் மாறி கொடுத்துருப்பாங்க. பட் இந்த கணக்கில் அசமன்பாட்டின் இருபுறமும் மாறி இருக்குது. ஏதாவது ஒரு மாறி நம்ம கேன்சல் பண்ண பார்க்கணும். 6y - 5 ≤ 2y + 7. அசமன்பாட்டின் இருபுறமும் 2y ஆல் கழிக்க, பாருங்கள் இந்த பக்கம் இருக்கிற 2y கேன்சல் ஆகிடும். ஸோ இருபுறமும் 2y கழிக்க 6y - 2y - 5, ஏன்னா 2y கழிச்சிருக்கிறோம். <= 2y - 2y + 7. 6y 2y ரெண்டுமே ஒத்த உறுப்புகள் கழிக்க முடியும். +6 - 2 அப்போ +4 கிடைக்கும். 4y - 5 <= +2y - 2y கூட்டும்போது 0 ஆகிடும். +7. இப்போ பாருங்கள் சாதாரணமாக வந்துடுச்சு, முந்தைய கணக்குகளில் இருக்கிற மாதிரி. இப்போ ஒய்யோட ஆன்சர் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஒய்யை தவிர்த்த மாறிலி உறுப்பு -5 இருக்குது. இப்போ ரெண்டு புறமும், இப்போ இருபுறமும் 5 கூட்டிக்கலாம். அப்போ தான் இந்த -5 கேன்சல் ஆகும். இருபுறமும் 5 கூட்ட 4y - 5 5 கூட்டிக்கலாம். +5 <= இங்கே ஆல்ரெடி +7 தான் இருக்குது. ஒரு 5 நம்ம கூட்டிக்கலாம். இதுக்கும் கூட்டும்போது 0 ஆகிடும். 4y <= 12. இப்போ எக்ஸ்ட்ரா 4 மட்டும்தான் இருக்குது. 4 பெருக்கல் இருக்குது. ஸோ 4ஆல் வகுத்துக்கலாம். இருபுறமும் 4ஆல் வகுக்கும்போது தான் இந்த 4 கேன்சல் ஆகும். 4 கேன்சல் ஆனால் தான் இந்த <= குறிக்கு முன்னாடி y மட்டும் இருக்கும். 4y ÷ 4 <= 12/4. இந்த 4 ஒரு முறை இருக்குது. ஸோ y <= இதை வகுத்திங்கன்னா 3. பாருங்கள் y அப்படின்னு வந்துருச்சு. y <= 3. இதுக்கு என்ன அர்த்தம்? ஒய்யோடைய மதிப்பு 3ஆகவும் இருக்கலாம், 3ஐ விட குறைவாகவும் இருக்கும். இப்போ 3ஐ விட குறைவான எண்கள் முழுக்கள்னு சொல்லிட்டதுனால 0 வரும், குறை முழுக்களும் வரும். முழுக்களின் தொகுதி சைடில் எழுதிக்கிறோம் பாருங்கள். இன்டிஜர்ஸ் z = 0, வலதுபுறத்தில் மிகை எண்கள், இடதுபுறத்தில் குறை எண்கள். 3ஐ விட குறைவான மதிப்பு. இப்போ 3 எடுத்துக்கணும். 3ஐ விட குறைவான முழுக்கள் அப்படின்னா அது ஃபுல்லாக எண்ணற்ற முழுக்கள் ஆன்சர்ஸாக வரும். எனவே இசட்டின் தீர்வுகள் 3ஐ விட குறைவான முழுக்கள் எடுத்து எழுதிக்கிட்டோம். இவற்றை வரைபடம் மூலம் தீர்க்க சொல்லியிருக்காங்க. எண் கோடு தான் வரையணும். எண் கோடு வரைஞ்சிக்கிட்டோம். மிகை எண் 3ஐ விட குறைவான மதிப்புகள். இப்போது +2 1 0 -1 -2 -3 -4 முடிவில்லாமல் போயிட்டே இருக்கும். அவ்வளோதான் ஆன்சர். பயிற்சி 3.2க்கு முன்னாடி கொடுக்கப்பட்ட அனைத்து எடுத்துக்காட்டு கணக்குகளின் விடை விளக்கங்களையும் பார்த்துட்டோம். அடுத்தது பயிற்சி 3.2ல் முதல் கணக்கிற்கான விடையினை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மேலே இருக்கிற ஐகார்ட் செக் பண்ணிக்கிங்க. இந்த கணக்கில் உங்களுக்கு கூடுதலான விளக்கம் தேவைப்பட்டால் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. தேங்க்யூ.